வந்து அந்த ஃபேஷன் ஷோக்கு 5 லட்சம் கொடுத்தது வந்து வீட்டில் எல்லாருமே வந்து காவேரி திட்டுறாங்க. இந்த சூழ்நிலை தாத்தா மட்டும் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. காவேரி வந்து எதுவுமே யோசிச்சு தான் செய்வா, அதனால் வந்து தப்பாக எதுவும் செஞ்சுருக்க மாட்டா, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எப்போவுமே வந்து காவேரிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தாத்தாவை திட்டுறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து என்ன தாத்தா எல்லாருமே என்ன திட்டுறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் என்னை திட்டவே திட்டலையே அப்படின்னோடனே பார்த்துக்கலாமா, 5 லட்ச ரூபாலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா, நீ அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறப்பாரு, அதுதான் பெரிய விஷயம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி வந்து ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்த அந்த இடத்துலேருந்து ஃபோன் வருது காவேரிக்கு. இந்த மாதிரி 2 பேருமே வந்து கலந்துக்கணும் உங்களோட கம்பெனி வைஸா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் வந்து வர மறுக்கிறாரு. உடனே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா வந்து சொன்னதால் விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் சரி நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி அந்த ஃபேஷன் ஷோக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே விஜயோட தெரிஞ்ச வந்து எல்லாருமே வந்து வராங்க. அவங்கள பார்த்து விஜய் ஆச்சரியப்படுறாரு. அவங்க எல்லாருமே வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து வராங்க. எப்படி நீங்கள்லாம் வந்து இங்கே வந்திருக்கீங்க, இந்த மாதிரி சின்ன பார்ட்டிக்கெலாம் வருவீங்களான்னொன்னே இதுக்கு தாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், இங்கெல்லாம் நிறைய மீடியா கவர் பண்ணுறாங்க, நம்மளோட கம்பெனி நல்லா வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து விஜய் ஆச்சரியப்படுறாரு. அப்போ காவேரி இங்கே வந்து வரவழைச்சது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அங்கே இருக்க பிஸ்னஸ் வந்து ஆளுங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கிட்ட விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. காவேரிக்கு பயங்கரமாக போர் அடிக்குது. காவேரி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே கரெக்டாக கங்காவும் குமரன் வந்தோடனே காவேரி ஓடி போகிறாங்க. அக்காவும் வந்து மாமாவும் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டோன்னே உடனே ட்ரெஸ் டிசைனாக நாங்கள் வந்திருக்கோம், இதில் வந்து நாங்கள் எங்களோட ட்ரெஸ்ஸும் வரப்போகுது அப்படின்னோடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நிஜமாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், இந்த ஷோவில் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து ப்ரைஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்ப்பா அப்படின்னோடனே நாங்கள் ஸ்பான்சராக வந்திருக்கோம், பின்ன பெரிய ஆளுங்க இவங்களாம் அப்படி தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி கங்கா வந்து குத்தலாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி விடுங்க மாமா, அக்கா எப்போ இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நல்ல காலம் பண்ணி அது புரிஞ்சுக்கிட்டியே அப்படி சொன்னோன்னே உடனே வந்து அவள் வேலையை அவள் பார்க்க சொல்லுங்கள், எதுக்கு தேவையில்லாமல் நம்மக்கிட்டலாம் வந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து சரிங்க மாமா நான் போகிறேன், ஆல் தி பெஸ்ட் மாமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இந்த விஷயத்தை வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் வந்து ஓ அப்படி அவங்களாம் வந்து கலந்துக்கிறாங்க, அதுக்கு தான் இந்த விழாக்கு வந்து ஏற்பாடு பண்ணியா, அதுக்கு தான் 5 லட்சம் கொடுத்தியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரியவே தெரியாது அவங்க வந்து கலந்துக்கிறாங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. நான் ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்றாரு விஜய். நம்மளனாலும் அதான் உண்மை போதுமா அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து கங்காவும் குமரனும் வந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இல்லைங்க இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பேர் வந்து ரெடி பண்ணணும், போட்டுன்னு வந்து நீங்கள் தான் வரணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இதெல்லாம் சொல்ல, ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே இதில் கலந்துக்கணுன்னா கண்டிப்பாக 2 பேர் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், அவங்கள நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம எங்கே போகிறது, ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு அளவு சரியாக இருக்குமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் தவிச்சு போகிறாங்க. அப்போ நிவின் வந்து ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்களே வந்து இதை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி வேறு வழி இல்லாமல் கங்காவும் வந்து சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸை நம்மை போட்டுக்கிட்டு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த காவேரி ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக படுறாங்க. அடுத்து நிவின் வந்து காவேரியை பார்க்குறதால காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணுறாங்க. அவங்க விஜய் வந்து ஹக் பண்ணுறது, அதே மாதிரி வந்து அவர் கூடவே நிற்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து காவேரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் வந்து இதை நல்லா வாட்ச் பண்ணிடுறாரு. நிவினுக்காக தான் காவேரி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது